ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சுட்டு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சத்து மாவு தேவையான அளவு எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜல்லிக்க போகிறோம். இதை ஜல்லிக்கிறதுனால நம்ம வந்து புட்டு சாஃப்டாக இருக்கும். நம்ம 2 டைம் வந்துட்டு இதை ஆவியில் வேக வைக்கணும். இந்த மாதிரி ஜல்லிச்சிட்டு திரும்பவும் 10 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக புட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்ததுக்கப்புறம் 2வது டைம் வேக வச்சதுக்கப்புறம் இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்துட்டு நீங்கள் தேங்காவும் தேவையான அளவு வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து கொடுத்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். Thank you for watching.